ரிப்போர்ட்ஸ் நவ் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அரசியல் களத்துல பரபரப்பா நடந்துட்டு இருக்க நிறைய விஷயங்களை பத்திரிகையாளர் ஜெயகிருஷ்ணன் சார் அவங்க கிட்ட கேள்விகளா கேட்டு பதில தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். வணக்கமா. இன்னைக்கு திமுகல பாத்தீங்கன்னா மாவட்ட செயலாளர்கள் 70 வயதுக்கு மேல இருக்கவங்கள நீக்க போறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு முடிவை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இது ரொம்ப நாளாவே இது ஒரு பேசு பொருளாவே இருக்கு அறிவாலயத்துல. ஸ்டாலின் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தோய்வு காரணம் என்னன்னா, இந்த தோய்வுக்கான காரணம் என்னன்னா, எல்லாமே அவங்க அப்பா காலத்துல இருந்தால் கருணாநிதி காலத்துல இருந்தால் மாவட்ட செயலாளர் இருந்தவங்கன்னா ஸ்டில் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மெத்தனை போக்கா இருக்கு. ஆட்சிக்கு வந்தா கலெக்ஷன் பண்றது மட்டும்தான் அவங்க வேலையா இருக்கு தவிர எந்த வேலையும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு கீழே இருக்கிற இளைஞர்களை அவங்க மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. அதுவும் இளைஞர்களுக்கும் இவங்களோட அந்த வேவ் லென்த் செட் ஆக மாட்டேங்குது. இளைஞர்களோடு இவங்களுக்கும் எல்லாம் 75 வயசு 80 வயசு மாதிரி இருக்கிறதுனால அவங்க ரொம்ப மெத்தனை போக்கா இருக்காங்க. எதையுமே கண்டுக்கிறதுல ரொம்ப உதாசீனப்படுத்துறாங்க. மக்களை பார்த்தா திட்டுறாங்க. ஸோ அது மாதிரி நம்ம வீட்டில் ஒரு தாத்தா பாட்டி இருந்தால் எப்படி இருப்பாங்க, அவங்க வெளியே சமூகத்தில் அதே மாதிரி செயல்படுறாங்க அப்படின்ற ஒரு சிந்தனை எல்லா கட்சிக்குள்ளே வந்துருச்சு. இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே உதயநிதி டீம்னு ஒரு டீம் உள்ளே வந்துருச்சு. இந்த உதயநிதி டீமில் என்னன்னா, நம்ம சொல்கிறது எதுவும் மதிக்க மாட்டேங்கிறாங்க, அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நம்ம டீமாக உருவாயிடுச்சு. ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா திருச்சின்னு பார்த்தீங்கன்னா மகேஷ் பொய்யாமொழி உதயநிதி ஆளு, KN நேரு ஸ்டாலின் ஆளு. அவர் கருணாநிதி காலத்துலேருந்து வர்றவர். ஸோ KN நேருக்கும் மகேஷுக்குமே பிரச்சனை ஆகுது. ஸோ ஒவ்வொரு மாவட்டத்திலையும் உதயநிதி ஆட்களுக்கும் ஸ்டாலின் ஆட்களுக்கும், அதாவது கருணாநிதி ஸ்டாலின் ஆட்களுக்கும் பிரச்சனை ஆகிட்டு இருக்கு. ஸோ இதனால தான் தோல்விக்கு முக்கியமான காரணம். ரொம்ப உதாசீனமாக இருந்தாங்க அப்படின்னு சொல்றதுனால ஒரு 10-15 நாளுக்கு முன்னாடியே பேச்சு துவங்கிட்டாங்க. இது மாதிரி 70 வயதுக்கு மேலாம் நம்ம பண்ணலாம் அப்படின்னு. சில பேர் அப்போ ஸ்டாலினுக்கு 70 வயசு ஆயிடுச்சு, அவர் என்ன பண்ண போறார் அப்படிலாம் கேட்க ஆரம்பிச்சாங்க. தலைமை கிடையாதுப்பா, மாவட்ட செயலர் முடிவெல்லாம் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் 13 மாவட்ட செயலர் முடிவு பண்ணியிருக்கோம் தூக்குறதுன்னு சொன்னாங்க. அந்த 13 மாவட்ட செயலர் யாருன்னா பார்த்தீங்கன்னா, நீங்க ஏவா வேலு அமைச்சராக இருந்தவர், அதே மாதிரி செஞ்சி மஸ்தான் அவர் முன்னாடி இருந்தவர், KKSSR ராமச்சந்திரன், அனிதா ராதாகிருஷ்ணன், R காந்தி, முத்துச்சாமி, சாக்கோட்டை அன்பழகன், ரகுபதி, சுந்தர், SR சிவலிங்கம், தளபதி ராமகிருஷ்ணன், ஆவுடையப்ப, இந்த 13 பேரும் இப்போக்கு இன்ஸ்டன்ட்டாக தூக்கதான் பிளான் பண்ணியிருக்காங்க. புது ரத்தம் பாய்ச்சுவோம், அந்த ஜென்சி கிட்ஸ் மாதிரி கொண்டு வரது பார்ப்போம். ஒரு 50 வயசு அது மாதிரி ஆட்களை கொஞ்சம் களத்தில் இறக்குவோம். கொஞ்சமாவது அரசியல் அனுபவம், அதெல்லாம் மக்கள் தொடர்புள்ள ஆட்களை இறக்குவோம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் எவ்வளோ பேர் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க தெரியல. பட் சில பேர் என்ன சொல்லியிருக்காங்க, இதை நாங்கள் ஏற்றுக்கிறோன்னு சொல்லிட்டு இன்னைக்கு பேட்டியெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது சுகமாக போகுமா, இல்லை எதிர்காலத்தில் இல்லை 2-3 மாதத்துலேயே இது ஒரு பர்சனாலிட்டி கிளாஷ் மாதிரி வருமா? இந்த ஜென்சி கிட்ஸு 50 வயது நபர்கள், அதுக்கப்புறம் 70 வயது நபர்களும் வருமானு தெரியல. இனிமேல் அதோட மூவ்மெண்ட் எப்படி இருக்கு, இவங்க ஏற்றுப்பாங்களா ஏற்றுக்க மாட்டாங்க பொறுத்து தான் பார்க்கணும். இந்த முடிவுக்கு காரணம் இப்ப தாவிகால பாத்தீங்கன்னா முக்காவாசி பேர் கொஞ்சம் வயசு இருக்கவங்க தான் இருக்காங்க. ஒருவேளை அதனால இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இங்க திமுக தலைமை ஸ்டாலின் உதயநிதி அப்படின்னாலும் ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒவ்வொருத்தவங்க திமுகவோட பிராண்டா இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இப்ப அவங்கள மாத்திட்டு இன்னொருத்தவங்கள போட்டா அது திமுகவுக்கு பிளஸ்ஸா இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்ல அது மைனஸா போக வாய்ப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல பிராண்டு நீங்க சொல்றது உண்மைதான். ஏவா வேலெல்லாம் அங்க பிராண்டு தான். திருவண்ணாமலையில ஏவா பிராண்டு, அனிதா ராதாகிருஷ்ணன் தூத்துக்குடி, திருச்செந்தூர்ல எல்லாம் ஒரு பிராண்டு, அதெல்லாம் உண்டு. பட் எவ்வளவு நாள் அவங்களால இந்த செயல்பாடு இருக்க முடியும்? ஏன்னா பாத்தீங்கன்னா அனிதா ராதாகிருஷ்ணன் மேல ஊழல் குற்றச்சாட்டு கொஞ்சம் வந்திருக்குது, ஏவா வேலு மேல ஊழல் குற்றச்சாட்டு, எல்லார் மேலேயும் ஊழல் குற்றச்சாட்டு. இவங்க அடுத்த கட்டத்துக்கு இப்படி கொண்டு போவாங்க அப்படின்னு மிகப்பெரிய குழப்பம். ஏன்னா பல பேர் இவங்களே கட்சி தாவக்கூடிய சூழ்நிலை இருக்குது அப்படின்ற விஷயமும் சொல்லப்படுது. ஏன்னா விஜய் பக்கம் இளைஞர்கள் பக்கம் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்கன்னா இவங்க என்ன பண்றாங்க, ஏவா வேலு எல்லாம் தன் பையனை அந்த பக்கம் தாவேக்க அனுப்புறதுக்கு பிளான்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ அதை அவங்கள வைக்கிறத விட நம்ம அவங்க பசங்களையும் இல்லை அவங்க கூட இருக்கிறவங்களே கொண்டு வந்தால் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறது திமுக. இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி தாவேக்கால இளைஞர் பட்டாலும் அதிகமாகவே இருக்கின்றது. வேற கட்சிகள்லாம் யாருமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஜென்சி கிட்ஸ் எல்லாமே அங்கே தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட அமைச்சர்களே 8 பேர் 40 வயசு கீழே இருக்கிறவங்க 8 பேர் இருக்காங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, எல்லாமே அபோவ் 70-60 தான் இங்கே இருக்குது திமுகவில். ஸோ அங்கே எல்லாமே இளைஞர்கள் இருக்காங்க. பல பேரும் தாவேக்காவை நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க. பெரிய சந்தையாக போயிட்டு இருக்காங்க. இவங்க கூட நாளைக்கு இன்னைக்கு கூடியிருக்கணும், சனிக்கிழமை சந்தை பனையூரில், இன்னைக்கு கூடல. ஏன்னா கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால. இப்போ நீதிமன்ற தீர்ப்பு கூட வந்திருக்குது. அந்த 22 பேர் ஓட்டு போட்டது பிரச்சனை கிடையாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் ஏடிஎம்கே நிறைய பேர் போகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். திமுகவும் கரையக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அது என்னன்னு தெரியல. பட் இப்போதைக்கு தாவேக்காவை அசைக்க முடியாது. இளைஞர்கள் போட்டு அங்கே தான் இருக்காங்க.
இது ஒரு பக்கம் இருக்க. இப்போ ரீசெண்டாக விசிகா வந்து மாநாடு அவர் பிறந்த நாளை முன்னிட்டு நடத்தினாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா திருமாவளவன் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு விசிகா வந்து ஆளும் கட்சியாக போகும் அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லியிருந்தாரு. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 2 நிமிஷத்துல பேச்சை வந்து முடிச்சிட்டாரு. இந்த மாநாட்டில் நடந்த விஷயங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அங்க வந்து விஜய்க்கு ஒரு மாதிரி ஒரு பயங்கரமான கூட்டம் கூட வந்திருந்து. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இல்லை, அந்த கூட்டம் வந்து கண்டிப்பா வந்து அவர் பெரிய முயற்சி பண்ணியிருக்காங்க. கட்சியில எல்லாம் பெயர்த்து முயற்சி வச்சிருக்காங்க. என்ன காரணம்னா தமிழகத்திலேயே வந்து அதிகமான மாவட்ட செயலாளர் கொண்ட ஒரே கட்சி விசிகே. ஏன்னா மற்றெல்லாம் வந்து 40 மாவட்டம் 70 மாவட்டம் தான். இவர் ஒவ்வொரு தொகுதியும் சட்டமன்ற தொகுதி மாவட்டமாக்கிட்டார். 234 சட்டமன்ற தொகுதிகளை மாவட்டமாக்கி 234 மாவட்டம்னு அறிவிச்சிட்டார். ஸோ அங்கே மாவட்டம் ஒவ்வொருத்தரும் மாவட்ட தலைவர், அது மாதிரி ஒரு மாவட்ட செயலாளர் அப்படின்னு கொண்டு வந்தார். ஸோ அவங்க உற்சாகம் இது. 2வது விஷயம் என்னன்னா, நமக்கு முதல் முறையாக ஆட்சியின் சுவையை சுவைத்திருக்கிறார்கள். வன்னி அரசு மூலமாக ஒரு கூட்டணி ஆட்சியை வந்து ஒரு அமைச்சரும் கிடைச்சிருக்காரு. அந்த ஆட்சியின் சுவையும் விசிகா அனுபவித்து விட்டது. என்னதான் வந்து இந்த கூட்டணியில வந்து மிகப்பெரிய வருத்தம் வந்து திருமாவளவனுக்கு இருந்தாலும் கூட அவருக்கு வந்து ஒரு அந்த கூட்டணி அந்தஸ்து கொடுக்கப்பட்டது ஒரு மகிழ்ச்சியாக தான் இருக்கிறது. பட் என்ன பயம்னா, வன்னி அரசு போன்றவெல்லாம் நீ பார்த்துருப்பீங்க, அந்த ஜோதியை பிடிக்கும் போது வன்னி அரசு கையை தட்டி விட்டார் அவர். அது மாதிரி நிகழ்வெல்லாம் பார்த்துருக்கீங்க. ஸோ அவருக்கு வந்து தான் மட்டும்தான் அப்படின்னு யோசிக்கிறாரு அவர் திருமாவளவன். ஆனால் சைடில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் வந்து வளர்றாங்க. எல்லாமே திமுக ஆதரவாக இருக்காங்க, இல்லை தாவேக்கு ஆதரவாக இருக்காங்க. இவருக்கு ஆதரவாக யாரும் இல்லை. விடுதலை சிறுத்தை திருமாவளவன் அதான் என்ன பண்றாரு அவரு. ஸோ நம்மளை இப்போ ப்ரொஜெக்ட் பண்ணி ஆகணும், இல்லைன்னா எல்லாம் வந்து தனித்தனியாக பிச்சுக்கிட்டு போயிடுவாங்க, நம்மளை யாரும் மதிக்க மாட்டாங்க. அந்த சூழ்நிலைக்கு வந்துட்டாரு விடுதலை சிறுத்தை அவரு. அதனால திருமாவளவன் என்ன பண்ணிட்டாரு, அந்த ஷோ ஃபுல்லாக தம் மேலே தான் இருக்கணும். அந்த ஸ்பாட் லைன்னு சொல்லுவாங்கல்ல, அது நம்ம மேலே தான் விழணும், வேறு யார் மேலேயும் விழக்கூடாதுனால தான் அந்த ரேம்ப் வாக் கூட தனியாக நடந்துக்கூடாது. எல்லாத்தையும் பின்னாடி போங்க ரேம்ப் வாக் நடந்து போனாரு. அது சரியான மேனேஜ்மெண்ட், க்ரௌட் மேனேஜ்மெண்ட் இல்லாதனால இன்னொரு கரூர் சம்பவம் கூட நடக்கக்கூடிய சூழல்னு கூட சொல்லப்பட்டது. நான் வந்து விஜயகாந்த் அவர்களோட கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷம் இதே மாதிரி ஒவ்வொரு மாநாட்டையும் நான் பார்த்தேன். நான் அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு கட்சி மாநாடும் தலைவர் வர்ற வரைக்கும் எல்லாம் கட்டுப்பாடாக இருப்பாங்க, எல்லாம் வந்து கரெக்டாக இருப்பாங்க. அந்த தலைவர் ஸ்டேஜ் ஆகிட்டானா அதெல்லாம் உடச்சின்னு உள்ள வந்துடுவாங்க. அதை நான் பல இடங்களில் விஜயகாந்துக்கு பார்த்துருக்கேன். அதே மாதிரி இங்கேயும் நடைபெற்றிருக்கிறது. பட் அந்த காரணம் என்னன்னா, அந்த காலத்தில் பரவாயில்ல, நான் சொல்றது 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து அந்த க்ரௌட் மேனேஜ்மெண்ட் நிகழ்வுகள் ஆட்கள் எல்லாம் இருக்க மாட்டாங்க. பட் அதுக்கான ஆட்கள்லாம் இப்போ இருக்காங்க. ஸோ அது சரியான முறையில் அவர் பண்ணியிருக்கணும். அவர் ஏன் பண்ணலன்னு தெரியல. அவர் உயிர் பழிச்சதே தம்பிராம் புண்ணியன்ற மாதிரி அன்றைக்கி வெளியே வந்தார். அடுத்த நாள் ஸ்டேஜ்லேயே சொல்லிட்டார், அன்றைக்கி ஸ்டேஜ்லேயே சொல்லிட்டார், நாங்கள் வந்து முழுக்க வந்து ஆதரவு இவங்களை தான் சொல்லிட்டார், அவர் தாவேக்க தான் சொல்லிட்டாரு. ஸோ தாவேக்காவோட நிலைப்பாடு இருக்கின்றது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் போய் அவர் பேசியிருக்காரு, ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. ஸோ இப்போதைக்கு அவருக்கும் இப்போ சேஃபர் சைடில் இருக்காரு. ஆனால் வன்னியரசு போன்றவர்கள் கையை மீறி போயிடுவாங்கன்ற பயணத்தை அது பெருசாக இருக்காது அவருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா சார், மக்களுக்கு பல பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த மக்கள் பிரச்சனையை பேச வேண்டிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரே பிரச்சனை தான், கார் வேணுமா வேணாமா. சில பேர் வேணும்னு சொல்றாங்க, சில பேர் வந்து பொருளாதாரத்துல பின்தங்கியவங்களுக்கு கொடுங்கன்னு சொல்றாங்க. ஆனா தாவைக்கால வந்து ஆதவர்ஜுன் என்ன சொல்றாங்கன்னா, கார்ல போனாதான் ஒரு மரியாதை, கார்ல போனாதான் மரியாதையா அப்படின்ற ஒரு கேள்வியே எழும்புது. இந்த கார் விவகாரத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல மேடம், கார் வந்து என்ன பிரச்சனை, இப்போ கம்யூனிஸ்ட் வந்து இப்போ ஏழ்மையான கட்சின்னு நீங்க சொல்லுவீங்க கம்யூனிஸ்ட். ஆனா தலி ராமச்சந்திரன் ஒருத்தர் இருக்காரு, ரொம்ப வருஷமா ஒரு எம்எல்ஏ. அவர் வந்து மிகப்பெரிய பணக்காரர் அவர். பட் கம்யூனிஸ்ட் எப்படின்னா உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, இப்போ வந்து சம்பளம் வந்து 1.5 லட்சம் வைங்களேன். எந்த எம்எல்ஏ கம்யூனிஸ்ட் எம்எல்ஏக்கு அந்த 1.5 லட்சம் கைக்கு போகாது. அவங்க பொலிட் பீரோ கொடுத்துடணும் பணத்தை. அவங்க தான் உங்களுக்கு 25,000 மாசம் சம்பளம் கொடுப்பாங்க. எம்எல்ஏக்கு அவ்வளோதான். எம்எல்ஏ வாங்குற சம்பளம் கம்யூனிஸ்ட் கிடையாது. அவங்க அப்படியே அங்கே சப்மிட் பண்ண சம்பளம் போயிடும், கல்கட்டாவோட தலைமையகத்துக்கு போயிடும். இவங்க வந்து 25,000 ஒரு 30,000 பணம் தான் கொடுப்பாங்க அங்கே, அவ்வளோதான் சம்பளம். ஸோ கம்யூனிஸ்ட் போன்றவர்களுக்கு கார் தரலாம். எனக்கு தெரிஞ்சு மதுரவாயில் ஒருத்தர் பீமாராவ் ஒரு எம்எல்ஏ இருந்தார். மக்கள் இது 2011 வந்து கூட்டணி அமைச்ச போது அவர் வந்து என்ன பண்ணோம், அவர் பொலேரோ கார் கட்சி கொடுத்துருக்கோம். அவர் வருவார், காரில் வருவார், சிகரெட் பிடிக்கிற பழக்கம் உடையவர். அவர் டிரைவர் நல்லா செயின்லாம் போட்டு பெரிய பணக்காரன்னு வருவான். இவர் வந்து சாதாரண ஒரு நபராக வருவார். நான் தான் ஒரு சிகரெட் பேக்கெட் வாங்கி தருவேன், தலைவர் ஒரு சிகரெட் பேக்கெட் வாங்கி கொடுக்குற எம்எல்ஏ. ஏன்னா அவரோட சம்பளம் அப்போதைக்கு எப்படின்னா 10,000 ரூபாய், 2011 10,000 ரூபாய். ஆனால் அவருக்கு டிரைவருக்கு சம்பளம் கொடுக்குறாங்களா 15,000 ரூபாய் அது கொடுக்கும், கட்சி கொடுத்துரும். ஏன்னா சம்பளம் 10,000 ரூபாய்க்கு டிரைவர் கிடைக்க மாட்டாங்க, 15,000 கொடுத்துரும். இவர் வந்து வெளியே சாதாரண வந்துட்டு தான் போவார். இவருக்கு சாதாரண அன்றைக்கி சாப்பாடு கூட நமக்கு ஒரு சேனலுக்கு இன்டர்வியூ கொடுக்க வந்தால் நம்ம தான் சாப்பாடு வாங்கி தரணும், தலைவர் சிகரெட் வாங்கி கொடுக்குற மாதிரி சிகரெட் பேக்கெட் வாங்கி கொடுக்கணும். அப்படிதான் அவர் இருந்த சூழ்நிலை. ஸோ கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகளுக்கு இது ஓகே. பாமக கூட வேண்டான்னு சொல்லிட்டாங்க அவங்க. பட் இவங்களுக்கு என்னன்னா,
தாவேக்கால இருக்கிற பலருக்கு கார் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை. இப்போ தாவேக்கால இருக்கிறவங்களுக்கு தான் இந்த பிரச்சனை. ஏன்னா பல பேர் புதிய எம்எல்ஏன்னு சொல்லப்படுற நிறைய பேர் இருக்காங்க. பட் அதுலேயும் பல பேர் பார்த்தீங்கன்னா அஃபிடவிட்டில் வந்து 2 கார் இருக்குது, 3 கார் இருக்குன்றாங்க. அந்த கனிமொழி சந்தோஷன்றவங்க வந்து 6 கார் வச்சுருக்காங்கன்றாங்க. ஒருத்தர் வந்து நான் காரில் தோல்வி அடைஞ்சேன், எனக்கு வந்து கார் இல்லைன்றாரு, அவருக்கு 2 கார் இருக்குது. அந்த இன்டர்வியூலேயே வெளியே வந்தோடனே அஃபிடவிட்டில் போட்டாங்கன்னு கேட்டாங்க. ஸோ இது மாதிரி பல பேர் கார் இருக்குது. ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த காரில் ஒரு வேலை தாவேக்கா கொடியெல்லாம் வரைஞ்சி விஜய் அளித்த கார் அப்படின்னு சொல்லி வெளியே போனால் மக்களுக்கு வந்து நம்ம எம்எல்ஏ வந்து ஆக்டிவாக இருக்காரு அப்படின்னு செய்கிறதுக்காக அவர் செய்கிறாரான்னு தெரியல. ஏன்னா எப்படின்னாலும் நீங்கள் திமுகக்கோ வேறு எந்த கட்சி கார் கொடுத்தாலும் கண்டிப்பாக வந்து விஜயோட ஃபோட்டோவோட தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் விரும்ப மாட்டாங்க அவங்க. ஸோ அதனால் திமுக 59 பேர் வேணான்ட்டாங்க, பாமக வேணான்ட்டாங்க, கம்யூனிஸ்ட்டும் வேணான்ட்டாங்க. இன்னும் போஜராஜன் வந்து பிஜேபி அவர் இன்னும் அவர் சொல்லவே இல்லை என்ன ஏதுன்ட்டு. பட் இதனால் கார் வந்து தேவையில்லாத ஒரு செலவு தான். சொல்கிற மாதிரி தேவைப்படுவோருக்கு காரை தரலாம். அதில் ஒரு அரசியல் பண்ணிட்டு ஒருவர் 234 பேர் வாங்கிட்டு இருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு 2.5 கோடி ரூபா செலவாயிருக்கும். ஒரு வருஷத்துக்கு 30 கோடி ரூபா செலவாயிருக்கும். இவங்களுக்கு மட்டும் ஏற்கனவே கடன் வாங்கிய மாநிலமாக இருக்குது. இது பல பேரை அவாய்ட் பண்ணி வேண்டாம்னு சொல்லி நல்லதாக போச்சு. அதில் அதுதான் விவசாய கடனை தள்ளுபடி பண்ண முடியல, இந்த நிலையில கார் அவசியமா அப்படின்ற ஒரு கேள்வி கூட அங்க எழும்புது. இது ஒரு பக்கம் இருக்க 100 நாள் ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் வந்து தவிக்க சிறப்புல வீடியோல வெளியிட்டு இருந்தாங்க அவங்களோட 100 நாள் ஆட்சியில என்ன பண்ணோம் அப்படின்றத. இந்த 100 நாள் ஆட்சியை நீங்க எப்படி, நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா ரீல்ஸ் போட்டாங்க, இப்ப என்ன கார் வச்சு பந்தா பண்ண போறாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு நிலைப்பாடு நிறைய பேருக்கு தவிக்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இருக்கு. முன்னாடி சப்போர்ட் பண்ணவங்களுக்கு கூட இப்ப வந்துட்டு என்னடா திமுகவோட இன்னொரு இது மாதிரி இருக்கு, இது பெருசா ஒண்ணு இல்லையே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு சார். உங்களுக்கு எப்படி இருக்கு? இல்லைம்மா, நமக்கு பத்திரிக்கையாளர் என்ற முறையில் அதை பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்னன்னா நம்ம இன்னும் ஒரு 100 நாள் தான் போயிருக்கிறோம். ஏன்னா இப்போ காமராஜர் முதலே சொன்னார், எனக்கு ஆட்சியெல்லாம் திமுக ஆட்சி வந்து விமர்சனம் பண்ணணும், ஒரு 6 மாதம் கழித்து விமர்சனம் பண்ணுவோம், இப்போதைக்கு விமர்சனம் பண்ண வேண்டாம்னு சொன்னால். அதே மாதிரி தான் விஜயகாந்த் அவர்களும் போன வாட்டி 2011 ஆட்சி மாறும்போது அப்படி சொன்னாங்க. ஸோ நம்ம 100 நாள்லாம் வந்து ஆட்சியை பெரிய அளவில் கணித்து விட முடியாது. ஏன்னா இது வந்து இந்த பியூரோக்ரஸி தான் ஒரு ஆட்சியை நடத்துறது. யாரும் அரசியல்வாதி ஆட்சி நடத்துறது, பியூரோக்ரஸி ஆஃபீஸர்ஸ் இவங்க தான் ஆட்சி நடத்துகிறாங்க. என்னதான் இவங்க லஞ்சம் வேண்டாம் அப்படின்னு ஒழிக்க முயற்சி செஞ்சாங்க கூட ஆஃபீஸர்ஸு, இந்த மேல்தட்டு இருக்கிற அதிகாரிகள் இவங்களும் லஞ்சம் வாங்க தான் செய்வாங்க. அதில் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது பெரிய விஷயம். அது வந்து மிகப்பெரிய ஒரு சவால் விஜய்க்கு. அதே மாதிரி அறநிலையத்துறை ரமேஷ் பண்ணுறாரு, அதுவும் மிகப்பெரிய சவால், சாதாரண விஷயம் கிடையாது. எவ்வளோ சொத்து இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் ஆகி போயிடும். அறநிலையத்துறை எவ்வளோ சொத்து இருக்குது, எவ்வளோ கொள்ளையடிச்சிருக்காங்கன்னு கண்டுபிடிக்க 2-3 வருஷம் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கிறது இப்போ போடுறதுக்கு அது ஒரு 6 வருஷம் ஆகும். ஸோ இப்போ இருக்கிற அந்த ஆட்சி, அதாவது திமுக அதிமுக இவங்கெல்லாம் முழுக்க வந்து இந்த பியூரோக்ரஸி மூலமே வாழ்க்கையை நடத்திட்டாங்க, எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க. லஞ்சத்தை மட்டும் பெற்று ஜோப்பில் வச்சுக்கிட்டாங்களே தவிர எந்த முன்னேற்றத்தை பற்றி பெருசாக யோசிக்கல. அப்பப்போ யோசிப்பாங்களே தவிர பெருசாக யோசிக்க மாட்டாங்க. விஜய் வந்து நினைக்கிறாரு நம்ம பயங்கரமாக ஆட்சி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. பட் அதெல்லாம் ஒரு சிந்தனையாக இருக்குது, நம்ம சினிமாவில் பண்ணலாமா. எம்ஜிஆர் அப்படி தான் பண்ணார். ஆட்சிக்கு வந்து நம்ம பயங்கரமாக ஆட்சி பண்ணணும், ஊழலற்ற ஆட்சி பண்ணணும்னு நினைச்சாரு. 2 வருஷம் தான் இருக்க முடியுது. திருப்பி அடுத்த ஒரு எலெக்ஷன் வந்தோன்னா ஒரு செலவுக்கு பணம் தேவைப்பட்டுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வழக்கம் போல் வந்து சாராய சாம்ராஜ்யம், காலேஜஸ்ஸு, லஞ்சம் எல்லாம் வாங்க ஆரம்பிச்சார். எம்ஜிஆர் கூலி எடுக்கிறவங்க எம்ஜிஆரால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்னா கண்ட்ரோல் பண்ணால் பணம் வரும், பணம் எங்கேருந்து வரும், இப்படி லஞ்சம் வாங்கினா தான் வரும். ஸோ அது மாதிரி சூழ்நிலை இப்போவே ஏற்கனவே பர்வேஸோட அப்பா லஞ்சம் வாங்குறான்னு கேஸ் இருக்குது, கீர்த்தனாவோட சொந்தக்காரங்க லஞ்சம் வாங்குறான்னு இருக்குது, எல்லா மினிஸ்டர் சொந்தக்காரங்களும் லஞ்சம் வாங்குறான்னு ஒரு அபிப்பிராயம் வந்துக்கிட்டு தான் இருக்குது. நாளிதழ்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. பட் என்ன பையனா இப்போ மினிஸ்டர்ஸ்க்கு, இப்போ நம்ம லஞ்சம் வாங்காமல் போயிட்டோம்னா நாளைக்கு ஒருவேளை பதவி போயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற பயமும் சில மினிஸ்டர்ஸுக்கு இருக்குது. இப்போதைக்கு ஒரு 1000 ரூபா வாங்குற இடத்துல ஒரு 100 ரூபா 50 ரூபா வாங்கிட்டு இருக்காங்கன்றத செய்தி. ஆனால் லஞ்சம் வந்து முழுமையாக ஒழியில நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆர்டிஓ ஆஃபீஸ் லஞ்சம் போயிட்டு தான் இருக்குது, எல்லாம் போயிட்டு தான் இருக்குது. முழுமையான கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது எப்படி பண்ண போகிறார் விஜய்ங்கிறது தெரியல. ஆசைப்படுறாரு, ஆனால் நடக்குமான்னு தெரியலமா. இப்ப பாத்தீங்கன்னா சட்டமன்றத்துல பிரச்சனைகளை பேசுறதை விட அந்த தனி மனித தாக்குதல் அப்படிங்கிறது அதிகமா இருந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் மாதிரி கிடையாது. டிஎம்கே ஆட்சியில இருக்கப்ப அந்த சட்டமன்ற லைவை பாக்குறவங்களை விட இப்ப பாக்குறவங்க அதிகம். குழந்தைகள் முதற்கொண்டு உட்காந்து பாக்குறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த தனி மனித தாக்குதல் ரீசெண்டா பாத்தீங்கன்னா அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் வந்து சொல்லிருப்பார், கரூர் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்டாப் பண்ணுவாரு. மன்னிச்சிடுங்க சொல்லி கரூர் சட்டமன்ற உறுப்பினர் கரூர் கிடையாது கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது உதயநிதி வந்து வேகமா இருந்துச்சு என்ன சொல்லுவாருன்னா சங்கி அமைச்சர் சொல்லிட்டு மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாரு. இந்த மாதிரியான பேச்சுகளை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் வந்து 8 வருஷமா சட்டசபை ஃபாலோ பண்ணேன். காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் சட்டசபை போனவன் நான். அந்த வழியில் நான் சொல்கிறேன், இதெல்லாம் நடக்க தான் செய்யும்.
உங்களுக்கு தெரியாது, பொதுமக்களுக்கு அது தெரியாது. ஆனால் உள்ள இருக்கிற எங்களுக்கு தெரியும். உதாரணம் 2-3 விஷயம் சொல்கிறேன், உங்களுக்கு பார்த்துக்கணும். ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்தில் வந்து நான் சொல்லும்போது 2013 அப்போ வந்து விஜயகாந்த் அவர்கள் எதிர்கட்சி தலைவர். அப்போ வந்து கருணாநிதி வர முடியாது, அவர் வந்து தள்ளு வண்டியில் தான் இதெல்லாம் வந்து வீல் சேர்லாம் வருவார். அப்போ விஜயபாஸ்கர், விஜயபாஸ்கர் அப்போ ஒரு அமைச்சர் கிடையாது. அவர் சொன்ன விஷயம் என்ன தெரியுங்களே, தள்ளாடுபவர்களும் தள்ளு வண்டியில் வருபவர்களும்லாம் சட்டசபைக்கு வராங்க, இது அவமானம் அப்படின்னாரு. தள்ளாடுபவர்கள் யாரும் விஜயகாந்த் சொன்னார், தள்ளு வண்டியில் வந்து கருணாநிதி சொன்னார். அது மட்டும் இல்லை, குப்பத்தொட்டில் ஒரு எச்சைகளை புரட்சி தலைவி என்று தென்றலால் கோபுரத்தில் வந்து ஒட்டி கொண்டிருக்கின்றது விஜயகாந்த் சொன்னார். இவர் நிறைய விஷயம் தலைமையினாலும் நடந்துகிட்டே தான் இருக்கும் உள்ள. அதே மாதிரி வந்து போஸ் அவர் என்ன தெரியுமா சொன்னாரு, தமிழகத்துல எய்ட்ஸ் வந்த காரணமே கருணாநிதி தான். இது மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க பேசிட்டே இருப்பாங்க, தனிமனித தாக்கல் நடந்துகிட்டே இருக்கும். அது அதிமுகவும் பண்ணும், திமுகவும் பண்ணும், பொதுமக்களுக்கு தெரியாது. ஏன்னா அவை குறிப்பில் அங்கே நீப்பிடுவாங்க. இப்ப அவை குறிப்பில் இருக்குது. அது இல்லாமல் வீடியோஸ் ரீல்ஸ் பாட்டு நேற்று உதயநிதி தான் சொல்றாரு, நீங்க தூக்குறீங்க, அது ரீல்ஸை வெளியே போயிட்டு கட் பண்ணுங்க, அதை கட் பண்ண முடியாது. இப்போ பப்ளிக்கு எவ்வளவு அநாகரிகமா நடந்து கொள்கிறார்கள் திமுக மற்ற கட்சிகள்னு தெரியுது. இப்போ அதுதான் இப்போ பொதுமக்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம். எடுத்துக்கிட்டா முதல்ல வந்து வெளிநடப்படம் பண்ணிட்டு இருந்தாங்க திமுக, அதை வெளிநடப்படம் பண்றது கிடையாது. என்னன்னா உள்ள வந்து சிசிஐ கேமரா வந்து 24 hours லைவ்ல போயிட்டு இருக்கு அப்படின்னு கொஞ்சம் அடக்கி வச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லைன்னா பயங்கரமான கலவரத்தில் திமுக இருக்கும். அவங்க சாதாரண ஆட்கள் கிடையாது திமுக, எல்லாம் வந்து பெரிய ஆட்கள், எல்லாம் ரவுடிஸில் உச்சத்துக்கு போனவங்க. அவங்கெல்லாம் கண்டிப்பா வந்து பெரிய ரணகலத்தையே உருவாக்கிடுவாங்க. இப்ப லைவ்ன்றனால வாயை முன்னு உட்காந்துருக்காங்க. ஆனா தனிமனித தாக்கத்தில் இருந்தது எப்பவுமே நடைபெறும் சட்டசபையில, நான் நேர்கொண்டவே பார்த்தவன். அதனால வந்து இப்ப லைவா தெரியுது, அதனால உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கு, அவ்வளவுதான். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா மோடி அவர்களை தான் ஃபாலோ பண்றாரு விஜய் பண்றது எல்லாமே மோடி பண்றது மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அது நிறைய விஷயங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரே மாதிரி இருக்க கூட செய்யுது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா சட்டமன்றத்துல ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து ஒரு விஷயம் பேசியிருந்தாரு. அது வந்து அரசியல் களத்துல பரபரப்பை ஏற்படுத்துச்சு. என்ன சொல்லியிருந்தாருன்னா, தென் மாநிலத்திலிருந்து ஒருத்தர் வந்து முதலமைச்சரா வரணும், எப்படி நம்மளோட குரல் வந்து சட்டசபையில் ஒழிச்சுதோ அதே போல பாராளுமன்றத்திலேயே ஒழிக்கணும், சோ அதுக்காக இங்க இருந்து ஒருத்தவங்க வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது விஜய் அவர்களை கூறின மாதிரி தான் இருந்துச்சு. நிறைய அமைச்சர்கள் கூட விஜய் அவர்களை வந்து அதை மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இதை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா அவங்க காங்கிரஸோட கூட்டணியில இருக்காங்க, ராகுல் அவர்கள் பிஎம்க்கு அங்க நிக்கிறவர். இப்ப விஜய் அவர்களை வந்து ஒரு பிஎம்மா இவங்க வந்து பேசும்போது இந்த ஒரு விஷயத்த நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இல்லைம்மா, ஜெயலலிதா வந்து 2015 வந்து மோடியா லேடியான ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. மோடியா வரார், லேடி வராரான்னு. அது வந்து ஜெயலலிதாவுக்கு பெரிய லெவலில் தமிழ்நாட்டில் இருந்துச்சே தவிர அடுத்த மாநிலம் கேரளா போனால் தெரியாத விஷயம் எல்லாம். ஆனால் அதை வந்து இப்போ விஜய்க்கு என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு, நானே வந்து ஹிந்தி இன்ஃப்ளூயன்சஸ் நிறைய பேர் என்ன பேசுகிறாங்க, எனக்கே அதெல்லாம் காமெடியாக இருக்கும். லேடி அது பொண்ணு, எனக்கு பேர்லாம் தெரியலை, போகும்போது பொண்ணு சொல்லுது இது மாதிரி விஜய் தளபதிஜி வந்து ஆட்சி பண்ணுறாங்க ஹிந்தியில் சொல்லுது. சொல்லிட்டு வந்து அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே கோயில் இருக்கிற பணத்தெல்லாம் கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்லையும் ஸ்கூல்லையும் வச்சிடுறாங்க. ஸோ பசங்கள்லாம் அந்த இப்போ ஃபீஸ் கட்டுறாங்க, அதை வச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டலில் அந்த பணம்லாம் ஃபீஸாக போகுது. ஸோ அப்படி பண்ணுறாங்கன்றாங்க. இன்னொன்று சொல்லுது, ஜியோ வந்து ₹1 ஏற்றுனா ஜியோ கம்பெனியே மூடுவேன்னு சொல்லிட்டாரு தமிழ்நாட்டில் விஜய் அப்படின்னு. என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு இதுக்கு என்ன கேட்டால் எனக்கு தெரிஞ்ச என்னமோ 75,000 பர் இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு இது மாதிரி செலவு பண்ணி தராங்க உத்தரப்பிரதேஷ், பீகார் இது மாதிரி இடத்துல சொல்கிறாங்கன்னா நிறைய இது மாதிரி ரீல்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அவங்க முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா மாணிக் தாக்கூர் என்ன சொல்கிறாரு, நான் கூட போனால் என்ன கூட வருங்கால பிரதமர்னு சொல்கிறாங்க, என்ன கூட தான் சொல்கிறாங்க, இதெல்லாம் ஒரு பெரிய சீரியஸாக எடுத்துக்க முடியுமா அப்படின்னு சொல்றாங்க. சோ அவங்க இன்னொன்னு சொல்லியிருந்தாரு, சொல்ற அமைச்சர்களை வந்து நான் அமைச்சர்களா பார்க்கல, தாவிக நிர்வாகிகளா பார்க்கிறேன், விஜயோட ஃபேன்ஸா பார்க்கறேன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அது ஒண்ணு. அதுக்கப்புறம் வந்து சொல்லியிருக்காரு, நேத்து கூட ஒரு இடத்துல அந்த காங்கிரஸ் இதுல மீட்டிங்ல சொல்லியிருக்காரு, 6 மாசத்துக்கு மேல கொள்கைக்கு யாரும் விரோதமா செயல்பட்டா நான் கூட்டணி கழட்டி விட்டுருவோம்னு சொல்லலாம். அந்த கழட்டி விட லெவல்லாம் கிடையாது. 2 பேரும் பவரை பார்த்தாங்க, ராஜேஷும் பார்த்தார், இன்னொருத்தரும் பார்த்தார். ஸோ 2 பேரும் போய சூழ்நிலை கிடையாது. ஸோ இது வந்து அவங்க ஒரு சான்ஸ். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, கேரளா, தெலுங்கானா, ஆந்திரா, பாண்டிச்சேரி, தமிழ்நாடு இதில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் வந்து விஜய் என்ற ஃபேன் பேரை வச்சு நம்ம கொண்டு வந்துட்டோம்னா கொஞ்சம் ஒரு நாமினல் சீட்ஸ் விஜய் பேர் கொண்டு வர முடியும், காங்கிரஸ் எல்லாம் சேர்ந்து. அப்போ நம்ம என்ன பிரைம் மினிஸ்டர் யோசிக்கலாம்னு சொல்றாங்க. பட் என்னதான் இருந்தாலும் வட இந்தியாவில் பீகாரோ, மத்திய பிரதேசோ, மகாராஷ்டிரோ யாருமே ஒரு தென்னிந்தியனை பிரைம் மினிஸ்டர் ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ வந்து விஜய் போய் எல்லாம் பிரைம் மினிஸ்டர் ஆகக்கூடிய அவ்வளோ சீக்கிரம் முடியாது. ஒன்லி நார்த் இந்தியன்ஸ், உத்தரப்பிரதேசத்துல இருந்தால் பெரிய லெவலில் போக முடியும், இல்லை குஜராத் மோடி போக முடியாது. தமிழ்நாட்டிலிருந்தோ சவுத் இந்தியாவிலேருந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் போனாங்கிறது பெரிய விளையாடு நரசிம்மராவை தவிர. நரசிம்மராவ் வந்து சோனியா காந்தி அவனோட ஆதரவெல்லாம் இருந்தனால அவர் போனார், மற்றபடி போக முடியல. தேவகவுட வைஸ் பிரசிடென்ட் டெப்டி பிரைம் மினிஸ்டராக இருக்க முடிஞ்சவர் பிரைம் மினிஸ்டர் ஆக முடியல. ஸோ தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் போனால் நார்த்தில் ஒத்துப்பாங்களாங்கிறது கேள்விக்குறி.
இவங்களோட கற்பனை என்ன வேணா இருக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா எனக்கு ஒரு டவுட் சார், ஏன் விஜய் அவர்கள் வந்து வாய் திறந்து பேசவே மாட்டாரு? முதலமைச்சரா ஆகிட்டாரு, நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா வாய் பேசணும், பதில் கூறணும், எதுக்குமே சொல்ல. ரீசெண்டா பாத்தீங்கன்னா கர்நாடக முதலமைச்சர் கூட ஒரு பேட்டி கொடுத்துருப்பாரு, இந்த தமிழர்கள் சுட்டு கொல்லப்பட்டது அது குறித்து கேள்வி கேட்கும் போது நீங்க வந்து உங்க சட்டமன்றத்துல அதை பத்தி பேசின விவாதங்கள் நடந்ததை அவர் பார்த்துட்டு என்ன சொன்னாருன்னா, அவங்க மாநில பிரச்சனையை அவங்கவுங்க பாருங்க, எங்க மாநில பிரச்சனையில நீங்க தலையிடாதீங்கன்னு அவர் ஓப்பனாவே சொல்லியிருந்தாரு. அதுக்கு கூட விஜய் அவர்கள் வந்து வாய் திறந்து பதில் சொல்லல. ஏன் விஜய் அவர்கள் வாய் திறந்து பேச மாட்டாரு அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்கும் வருது. இல்ல, விஜய்க்கு இப்ப என்னன்னா அவர் கொஞ்சம் அச்சப்படுவதற்கு காரணம் என்ன, நம்ம எதையாவது, ஏன்னா அவர் இவர் சொல்ல ஆனந்த் ஒரு விஷயம் சொன்னார், நீங்க பார்த்துருப்பீங்க, நான் பேச பத்திரிகையாளரை பார்த்தா ஓடுறீங்களே அப்படின்னு சொன்னோன்னே அவர் சொன்னார், நீங்க ஆட்களை செட் பண்ணி வச்சிருக்கீங்க, மீடியால உங்க ஆளு தேவையில்லாம. இது எனக்கு புரியல சார். அவங்க வந்து டிஎம்கே ஆட்சியில இருக்கும் போதும் இது பண்ணா டிஎம்கே, அது பண்ணா எல்லாமே டிஎம்கே. இப்ப ஆட்சியில அவங்க தான் இருக்காங்க, இப்பயும் டிஎம்கே அதை எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியும்னு ஒரு விஷயம். டிஎம்கே ஆட்கள் பல பத்திரிகை தொழில் இருக்கதா செய்யறாங்க. நீங்க இல்லன்னா தாவைக்கு ஆட்களும் இருப்பாங்கல்ல, தாவைக்கால ஆளே கிடையாது, அது எப்படி இருக்க மாட்டாங்க? நீங்க நான் சொல்றேன், எனக்கு இண்டஸ்ட்ரியை தெரியும், நான் பாக்குறேன். அது எப்படி சார்? சென்னை பிரஸ் கிளப் யார் கையில இருக்கு தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க. டிஎம்கே கையில இருக்கு. கில்டு யார் கையில இருக்கு தெரியுமா? சென்னை கில்டு டிஎம்கேல இருக்கு. எல்லாமே டிஎம்கே நிர்வாகிகள் தான். அவங்க வரி இல்லாம ஆதவர்ஜனை கூப்பிடுறாங்க, பட் தாவேக்கா தடுத்துருச்சு ஆதவர்ஜனை போக வேண்டான்ட்டு. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா சென்னை பிரஸ் கிளப் கிட்டத்தட்ட 2000 ஓட்டு இருக்குதாங்க. எல்லாமே வந்து திமுக ஆதரவாளர் தான் முக்கால்வாசி பேர் அங்கே இருக்காங்க. பல சேனல்ஸ்ல திமுக ஆதரவு சங்கத்துக்கு பேர் நான் சொல்ல விரும்பல, பல பேர் இன்னும் திமுக ஆதரவு தான் இருக்கிறாங்க. ஒரு என்ன நியூஸ் ரீடர்ஸ் சங்கம் ஒன்று இருக்குது, அந்த சங்கத்து தலைவரே திமுக தான் இருக்காரு. முந்தானது கண்டனம்லாம் தெரிவிச்சு கைகெல்லாம் தூக்கி காமிச்சாரு. ஸோ எல்லாமே திமுக தான் இருக்காங்க, எல்லா சங்கம் திமுக தான் இருக்கு. திருப்பி திமுக ஆட்சிக்கு வந்து திமுக நம்பிட்டு இருக்காங்க இந்த அமைப்புகள்லாம். ஸோ அவங்க ஆட்கள் தான் உள்ள உட்காந்துருக்காங்க. ஸோ இன்னும் தாவேக்கா தன்னோட ரூட் பண்றதுக்கு ஆட்களை ரூட் பண்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். ஸோ அது மாதிரி விஷயத்துல போய் இவங்க கண்டிப்பாக ஒரு வாரி போயிட்டு லாக் பண்றதுக்கு பிளான் பண்ணுவாங்கன்னு தெரியும். அதனால வாயை திறக்காம உட்காந்துருக்காரு. மினிஸ்ட்ரியும் லாக் பண்றாங்க. மினிஸ்டர் ஆனந்த் எல்லாம் லாக் பண்ண, அவருக்கு ஆனந்த் கூட வரமாட்டேங்கிறது, ஏதோ மாட்டி விட்டுருவாங்கன்னு சொல்ல. ஏன்னா முன்னாடியாவது உங்களுக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியான ஒரு விஷயம் இருந்துச்சு. இப்ப யூடியூபர்ஸ் வந்து புட்ரீல்ஸ் மாதிரி வந்துட்டாங்க. ஒரு 200-300 யூடியூபர்ஸ் வந்து யார் யூடியூபர் என்னன்னு தெரியாது, 100 சப்ஸ்கிரைபர் 50 சப்ஸ்கிரைபர்லாம் வந்து இப்போ மீடியா ஆயிட்டான். ஸோ அவன்லாம் கேள்வி கேட்டுக்கிறான். ஸோ அதுக்கெல்லாம் உட்காந்து பதில் சொல்றது பெரிய பிரச்சனையா இருக்கும். அதனால தான் அந்த வீடியோ பக்கம் போகாம இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அதுதான். அது இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் ட்ரைனிங்கு. இல்லை ஜெயலலிதா மாதிரி கண்டிஷனா வந்து ஒன்லி சேட்டலைட் சேனல் மட்டும் உள்ள வாங்க அப்படின்னு அவர் ஆரம்பிச்சாருன்னா அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். இல்ல இப்ப பாத்தீங்க இவங்க ஆட்சியில இருக்காங்க, சீமானவர்கள் கூட பாத்தீங்கன்னா வெளிப்படையா கேட்பாரு, நீங்க என்ன அவங்க அனுப்பி போட்ட ஆளுங்களா, சன் டிவியா பண்ணி தான் கேட்பேன், இந்த மாதிரி டிவி பேர்களை ஜெயா டிவியா இந்த கஸ்டின் தான் நீ கேட்பேன். அந்த மாதிரி சீமானவர்கள் கூட எதுக்கும் அச்சப்படாம பலார்னு பேசும்போது ஒரு ஆட்சி உங்க கையில இருக்கு, நீங்க பேசுறதுக்கு என்ன தயக்கம் அப்படின்ற ஒரு கேள்வி வருது. 4% ஓட்டுல இருக்கிறவங்க என்ன வேணா கேட்கலாம், சிஎம் இருக்கிறவங்க அப்படின்னு கேட்க முடியாது. அண்ணாமலை என்ன வேணா கேட்கலாம், பிரைம் மினிஸ்டர் அந்த மாதிரி கேட்டு முடியாது. ஸோ அவங்க வந்து அவங்களுக்கு அவர் ஸ்டைல் இருக்கும், ஒரு விஷயம் இருக்கும், அப்படிதான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. நானும் சீமான் மாதிரியே இறங்க வேணும், எல்லாம் சீமான் மாதிரி இறங்க முடியாது. சீமான் மாதிரி இறங்க சொல்லல, கேள்விகளுக்கு பதில் சொல்லலாம். எல்லாமே வந்து இப்போ அண்ணாமலை நீங்க சொல்ல வேணாம், மக்களுக்கு சொல்லலாம். இப்ப அண்ணாமலைக்கு வந்து ஒரு மாதிரி சொல்லுவாரு, நைனா சொல்லுவாரு. அண்ணாமலை மாதிரி நைனா எல்லாம் கேட்க முடியாது, அவங்க ஸ்டைல் அது. இப்ப விஜய் இந்த ஸ்டைல அவர் கத்துக்கிட்டு இருக்காரு. கண்டிப்பா அவரும் சரி பிரைம் மினிஸ்டர் என்னைக்கு பேட்டி கொடுத்தாரு சொல்லுங்க? பிரைம் மினிஸ்டர் அதுதான் அவர் கொடுக்க மாட்டாரு. விஜய் அவர்களும் அதே மாதிரிதான். ஏன்னா இவங்க வந்த விஷயம் என்னன்னா, இவங்க வந்து எல்லாமே இப்போ எதிரி வச்சு தான் உள்ள இருக்காங்க. பெண் அமைப்புல இருந்து எல்லாம் உட்காந்து இருக்காங்க உள்ளதான். சோ இப்போதைக்கு வாய் திறக்க வேண்டாம், கொஞ்ச நாள் ஆகட்டும். இப்ப அப்பதான் வெற்றி டிவி ஆரம்பிச்சிருக்காங்க, அதுல இருந்து களத்துல உள்ள ஆளை இறக்குவாங்க. அதுக்கப்புறம் என்ன பதில் சொல்லணும் அப்பதான் பார்ப்போம் நம்ம. இப்ப நீங்க அண்ணாமலை சொல்லவும் எனக்கு ஒரு விஷயம், இப்ப அடுத்த எலெக்ஷன் வந்து விஜயா உதயநிதியா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப என்னன்னா உதயநிதியை வந்து லிஸ்ட்லயே எடுத்துக்கல, விஜயா அண்ணாமலையா அப்படின்ற ஒரு விஷயம் தான் வருது. அவங்க ஒருவேளை அடுத்த எலெக்ஷன்ல விஜயா அண்ணாமலையா அப்படின்னு வரும்போது அந்த களம் பார்க்க எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? நீங்க 2 பேர் தான் சொல்றீங்க, நிறைய பேர் இருக்கு தெரியுமா உள்ள? இல்ல நிறைய பேர் இருக்காங்க. சிவகார்த்திகேயன் இருக்காரு, தனுஷ் வர போறாரு, லெஜண்ட் சரவணன் அரசியல் கட்சி ஆரம்பிக்க போறாரு, இவ்வளவு பேர் அரசியல் ஆரம்பிக்க சொல்லிட்டாங்களா? லெஜண்ட் சரவணன் பேச ஆரம்பிச்சாரு, எல்லா அமைப்புடையும் பேச ஆரம்பிச்சாரு. அவர் கொடி இன்னொரு ஒரு வாரத்தில் அமைக்க போய் வச்சிட போறாரு. தனுஷ் ஆரம்பிச்சு மாவட்ட செயலாளர் இருந்து வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. இவ்வளவு பேர் இன்னும் களத்துல இறங்க போறாங்க. இவங்களெல்லாம் மீறி இவ்வளவு பேர் இறங்கினாலும் மக்களுக்கு நம்பிக்கை வரணுமே சார். விஜய் மேல வந்த நம்பிக்கை எல்லார் மேலயும் வரும்ன்றது என்ன நிச்சயம் தெரியாது. மக்களை பத்தி உங்களுக்கு தெரியாது. மக்கள் இப்ப இந்த எலெக்ஷன்ல விஜய் கோட்டு போட்டாங்க, நெக்ஸ்ட் எலெக்ஷன்ல போடுவாங்கன்றது ஒருவேளை நெக்ஸ்ட் தனுஷ்க்கு போட்டா என்ன பண்ணுவீங்க?
ஏங்க அரசியல் எப்படி வேணா மாறுங்க, அதெல்லாம் யாருக்கு வேணா நீங்க ஓட்டு போடலாம்னு சொன்னீங்க. மக்கள் பல்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்க முடியாது தமிழ்நாட்டில். மக்கள் எப்படி வேணா மாற்றி ஓட்டு போடுவான். அடுத்த வாட்டி தனுஷுக்கு ஓட்டு போட்டா என்ன பண்ணுவீங்க? அதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. சரவணா ஸ்டோர்ஸ் அண்ணாச்சி எனக்கு தெரிஞ்ச நண்பர்லாம் கூப்பிட்டு மீட்டிங் போட்டு, இது மாதிரி சேவா அமைப்புகள்லாம் இருக்காங்க பாருங்க, சர்வீஸ் ஓரியன்ட் இருக்க இவங்கெல்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரி எது நிகழ்ச்சி நடத்தாலும் என் பேனரை வைங்க அப்படின்னு ப்ரொமோட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஆட்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சரவணா ஸ்டோர்ஸ் அண்ணாச்சியை பார்க்க போயிட்டாங்க. லெஜண்ட் சரவணன். அப்ப சரவணா ஸ்டோர்ஸ் அண்ணாச்சி, தனுஷ், சிவகார்த்திகேயன், நிறைய பேர் இருக்காங்க, அண்ணாமலை, உதயநிதி, நிறைய. அதெல்லாம் நீங்க லிஸ்ட் பெருசா போயிட்டே இருக்கு. ஸோ நீ இன்னைக்கோட முடிவு பண்ண வேண்டாம், லிஸ்ட் இன்னும் நிறைய இருக்குது. அதெல்லாம் வந்த அப்புறம் பார்க்கலாம். இன்னும் 29 யோசிப்பா என்னன்ட்டு. ஓகே சார், ரொம்ப அழகா இவ்வளவு நேரம் கேட்ட எல்லா கொஸ்டினுக்கும் பதில் சொன்னீங்க. நன்றி சார்.